Hi guys and welcome back to Motors Tamil. இன்னைக்கு நம்ம கிட்ட ரெண்டு Hyundai Exterஓட வேரியன்ட்ஸ் இருக்கு. ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு எஸ் ஆப்ஷனல் வேரியன்ட், இது பார்த்தோன்னா நமக்கு எஸ்எக்ஸ் வேரியன்ட். இந்த ரெண்டு காசோட ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு காசும் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க கோல்டன் ஹுண்டாய்க்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ எப்பவும் போல் நம்ம இந்த கார்ஸில் கொடுத்துருக்க இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த எஸ்எக்ஸ் வேரியண்ட்டோட இன்ஜின் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ரெண்டுலேயுமே சேம் இன்ஜின் தான். 1.2 லிட்டர் கப்பா பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. இதில் அவங்க மேக்ஸிமம் 82 பிஹெச்பி அண்ட் 113 நியூட்டன் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. ஸோ கப்பா பெட்ரோல் இன்ஜின் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தோன்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல், ஆனால் இன்ஜின் வந்து ஒரு ப்ரூவனான இன்ஜின், நல்ல ஒரு ரிஃபைனான ஒரு இன்ஜின் கூட. இதுலேயுமே நமக்கு சேம் அதே இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. ஸோ எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. அண்ட் இந்த காரில் பார்த்தோன்னா நமக்கு சிஎன்ஜியுமே வந்துருது. இன்னைக்கு நம்ம கிட்ட சிஎன்ஜி வேரியன்ட் இல்லை, இது பெட்ரோல் வேரியன்ட் தான். அண்ட் இது பார்த்தோன்னா நமக்கு கிரே கலர், இது வந்து நமக்கு ஒயிட் கலர். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டோட டிசைன் பார்த்துருவோம். இந்த எஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்லேயே பார்த்தோன்னா நமக்கு எல்இடி டிஆர்எல் கொடுத்துறாங்க, ஒரு ஹெச் ஷேப்பில் இருக்குது. அதுக்குள்ளேயே நமக்கு இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஹெட்லாம் பார்த்தோம்னா நமக்கு இந்த எஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்ல ஹாலஜன் ஹெட்லாம்ப் தான் வரும். அதுக்குள்ளேயே குட்டியாக ஒரு சின்னதாக ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. கிரில் பார்த்தோம்னா சேம் அதே பேராமெட்ரிக் கிரில் இந்த காரில் நமக்கு வந்துருது. ஒரு Hyundai லோகோ நமக்கு ஒரு சாட்டன் குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்கிட் பிளேட்டுமே இந்த காரில் நமக்கு வந்துருது. அண்ட் எக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேஜிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எஸ்எக்ஸ் வேரியண்ட்ல பார்த்தோன்னா நமக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் வந்துடும். ஸோ அதில் பார்த்தோன்னா பை ஃபங்க்ஷனல் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துறாங்க. மிச்சப்படி அந்த எல்இடி டிஆர் ரெண்டு காருக்குமே சேம் தான். அதுவுமே நமக்கு ஹெச் ஷேப்ல வந்துருது. அதுக்குள்ளேயே தான் நமக்கு இண்டிகேட்டருமே கொடுக்குறாங்க. அந்த பேராமெட்ரிக் கிரில் வந்துருது. ஸ்கிட் பிளேட்டுமே இந்த காரில் நமக்கு கொடுத்துறாங்க. ரெண்டு கார்லையுமே நமக்கு 180 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துடும். ஸோ இப்போ நம்ம சைட் ஆங்கிள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த எஸ்எக்ஸ் வேரியண்ட்டோட சைட் ஆங்கிள் பார்த்தோம்னா நமக்கு இதில் வந்து ஒரு ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுக்குறாங்க, பட் அலாய் வீல் மாதிரியே ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தோன்னா நமக்கு 175, 65 ஆர் 15 இன்ச் வீல்ஸ் வந்துருது. அண்ட் பாடி கிளாடிங்குமே நமக்கு காரை சுற்றி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட், ஸோ அதனால ஸ்மார்ட் ஆட்டோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு ஓஆர்எம் பாடி கலர்லேயே வந்துருது. இண்டிகேட்டர்ஸுமே நமக்கு எல்இடியில் கொடுத்துட்றாங்க. இந்த வேரியண்ட்டாக நமக்கு ரூஃப் ரெயில்ஸ் வந்துடும், ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ சன்ரூஃபுமே இந்த எஸ்எக்ஸ் வேரியண்ட்லேயே கொடுத்துட்றாங்க. அண்ட் பாடியில் ஒரு ஷோல்டர் லைன் ரன் ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஸோ ரியரில் பார்க்குறதுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பல்ஜான மாதிரி இருக்குது. அண்ட் ஃப்ளோட்டிங் ரூஃப் அப்பியரன்ஸ்க்காக இந்த இடத்துலையுமே ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பேராமெட்ரிக் டிசைனில் தான் இருக்குது. ஷார்ஃபின் ஆண்டனாமே இந்த காரை நமக்கு வந்துருது. இப்போ நம்ம எஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டோட சைட் ஆங்கிள் பார்க்கலாம். ஸோ இந்த எஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்ல பார்த்தோம்னா நமக்கு அலாய் வீல் மட்டும் வராது, ஸ்டீல் வீல் கொடுத்துருவாங்க. அண்ட் ஆல்சோ வீல் கேப்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தோன்னா 165, 70 ஆர் 14 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலையுமே நமக்கு பாடி கிளாடிங் வந்துருது. அண்ட் ஆல்சோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோன்னா இந்த எஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்ல நமக்கு ஃபெண்டர்ஸில் வந்துடும். ஸோ நமக்கு ஓஆர்எம்ல வராது. ஆனால் ஓஆர்எம் வந்து நமக்கு பாடி கலர்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியண்ட்ல நமக்கு சன்ரூஃப் வராது. அண்ட் ஆல்சோ ஆண்டனாவுமே ஒரு நார்மலான ஆண்டனா தான் கொடுக்குறாங்க. மிச்சப்படி எல்லாமே சேம் தான். அண்ட் ரியர் போர்ஷன் பல்ஜாக இருக்கிறது இந்த கிரே கலரில் பெருசாக தெரியல, ஒயிட் கலரில் நமக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்லலாம். நம்ம ரியர் ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ரியரில் பார்த்தோம்னா நமக்கு இந்த எஸ்எக்ஸ் வேரியண்ட்டில் அந்த பிளாக் கலர் போர்ஷன் நமக்கு சென்டரில் ரன் ஆகுறது உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தோன்னா நமக்கு வைப்பர் மட்டும் வராது, ஆனால் டிஃபாகர் கொடுத்துட்றாங்க. ஸ்பாய்லருமே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு பிளாக் கலரில் இருக்குது. எஸ்எக்ஸ் வேரியண்ட்டோட பேஜிங் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டருங்கிற ஒரு பேஜிங்கும் பண்ணியிருக்காங்க. ரியரில் நமக்கு ரெண்டு பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துருது. ஸ்கிட் பிளேட்டுமே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு சைடுமே ரிஃப்ளெக்டர் வந்துருது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் இந்த எஸ்எக்ஸ் வேரியண்ட்டில் வந்துடும். 391 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த கார் நமக்கு கொடுத்துறாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெயில்கேட் ஓப்பனரும் வந்துருது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பூட் இருக்குது. இந்த சீட்டை நம்ம 60-40 ஸ்பிளிட் கொடுக்கலாம், நம்ம கம்ப்ளீட்டாக வேணால் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுமே ஒரு ஹுக் இருக்குது, அதை நம்ம ஃபுல் பண்ணிட்டு நம்ம வேணால் கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸ்பேர் வீல் பார்த்தோன்னா நமக்கு இதில் 165, 70 ஆர் 14 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயர் தான் ஆக்சுவலாக எஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டில் நமக்கு ஸ்டாக்காகவே வருது. ஸோ கேமரா பார்த்தோன்னா அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டெயில் லாம்ப்ஸ் பார்த்தோன்னா இங்கேயுமே அந்த ஹெச் ஷேப் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் லாம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நமக்கு ஹாலஜன் பல்பில் வந்துருது. அண்ட் ஆல்சோ பிரேக் லாம்புமே இதுக்குள்ளே நமக்கு வந்துட்டு ஹாலஜனில் தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டெயில் லைட்ஸ் மட்டும் நமக்கு ஹெச் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கார்லையுமே நமக்கு சேம் அதே மாதிரி தான் இருக்குது, பட் இதில் வந்து டிஃபாகர் லைன்ஸ் வராது. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆல்சோ இதில் அந்த வேரியண்ட்கான பேஜிங் இதில் எங்கேயுமே கிடையாது. எக்ஸ்டருங்கிற ஒரு பேஜிங் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்கிப் பிளேட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு ரெண்டு பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துருது, ஆனால் கேமரா கொடுக்கல. ஸோ இதுலையுமே அதே மாதிரி ஒரு டிசைன் தான். ஸோ அதுக்கும் இதுக்கும் பெருசாக சேஞ்ச் இல்லை. ரிவர்ஸ் லாம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ், பிரேக் லாம்ப்ஸ் எல்லாமே ஹாலஜன் தான். ஒரு ஹெச் ஷேப்டு எல்இடி டெயில் லேம்ப் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுலையுமே நமக்கு 391 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்துருது. அண்ட் பார்சல் ட்ரேவும் இந்த எஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்லேயே கொடுத்துறாங்க. இதுலையுமே நம்ம சீட்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக வேணால் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு 14 இன்ச் வீல்ஸ் தான், அதே சைஸ் தான், 165, 70 ஆர் 14. ஸோ நம்ம ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த எஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டோட இன்டீரியர் பார்க்கலாம். டோர்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ஏரியா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. டோர் ஹேண்டில் நமக்கு ஒரு மேட் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. அண்ட் சீட்ஸ் பார்த்தோன்னா ஒரு
பிளாக் அண்ட் கிரே கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒயிட் கலர் லைனும் ரன் ஆகுறது உங்களுக்கு தெரியும். அண்ட் ஸ்பேஸ்னு பார்த்தோம்னா ஸோ கொஞ்சம் இறங்கி உள்ள மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கார் கொஞ்சம் டில்ட் ஆகி நிற்குது, அதனால கூட இருக்கும். பட் உள்ளே வந்தப்பறம் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். லெக் ரூம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இது வரைக்கும் லெக் ரூம் கிடைக்குது. சீட்டையுமே ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. ஃபுட் ரூமும் இருக்குது. அண்டர் தை சப்போர்ட்டும் டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. அண்ட் ஆல்சோ சீட்டோட ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிக்ளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் அண்டர் தை சப்போர்ட்டும் நல்லா இருக்குது. ஹெட்ரூம்லாம் மேசிவாக இருக்குது. என் ஹெட்லாம் சுத்தமாக டச் ஆகிற மாதிரியே இருக்குது. என்னோட ஹைட், என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'8". என்னோட ஹைட்டாக இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு ஹெட்ரூம்லாம் கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் ஆல்சோ 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துருக்கலாம், பட் இட்ஸ் ஓகே. அண்ட் ஒரு பெரிய விண்டோ ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கிளஸ்டரோபிக்காக ஃபீல் ஆகிறதுக்கான சான்ஸ்லாம் இல்லை. இந்த ஆப்ஷனல் வேரியண்ட்லேயே பார்த்தோன்னா நமக்கு ரியரில் ஏசி வென்ஸ் கொடுத்துறாங்க. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டுமே நமக்கு இந்த இடத்துல வந்துருது. டிரான்ஸ்மிஷன் டனலும் பெருசாக ப்ரொட்ரூட் ஆகலை. ஸோ 3 பேரும் உட்காரலாம். பட் கேபின் கொஞ்சம் நேரோ தான். அதனால் 2 பேர்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 3 பேர்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம எஸ்எக்ஸ் வேரியண்ட்டோட ரியர் சீட் ஸ்பேஸ் பார்க்கலாம். அது ஆக்சுவலாக சேம் தான். ஸோ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா ரியர் சீட்டில் ரெண்டுக்குமே சிமிலராக தான் இருக்குது. இது பார்த்தோம்னா நமக்கு எஸ் ஆப்ஷனல் வேரியண்ட். இதில் வந்து நமக்கு ஆன் ரோடில் 9.33 lakhs வருது. இது எஸ்எக்ஸ் வேரியண்ட். இது வந்து நமக்கு ஆன் ரோடில் 10.80 lakhs வருது. இதுவே நம்ம எஸ்எக்ஸ் வேரியண்ட்டில் மேனுவல் போயிட்டோம்னா 10 lakhs வரும். இது ஆட்டோமேட்டிக்னால ஒரு 80,000 rupees எக்ஸ்ட்ரா வருது. ஸோ இதுலையுமே நமக்கு ரியர் சீட் சேம் தான். ஸோ அதே மாதிரி ஒரு சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டர்னுமே சிமிலராக தான் இருக்குது. இதுலேயுமே நமக்கு ரியரில் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் வந்துருது. இந்த காரில் நமக்கு ரியரில் ஏசி வென்ஸ் கொடுத்துறாங்க. ஒரு 12 வோல்ட் சார்ஜ் சாக்கெட்டுமே இதில் நமக்கு வந்துருது. அண்ட் கேபினில் பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு லேம்ப் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஹாலஜனில் தான் இருக்குது. அண்ட் மிச்சபடி எல்லாமே சேம் தான். இந்த டோர் ஹேண்டில் மட்டும் நமக்கு ஒரு மெட்டாலிக் கிரே கலரில் இருக்குது. அதுதான் ஒரு மேஜரான சேஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இந்த எஸ்எக்ஸ் வேரியண்ட்டோட இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்துருது. லாக்கிங் அன்லாக்கிங்க்கும் டெடிகேட்டடாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டுக்கு நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷனுமே வந்துருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனுமே வந்துருது. ஸோ இந்த காரில் நம்ம கீழே சென்ட்ரி புஷ் பண்ணி ஸ்டார்ட் கிடையாது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்டீரியர் வருவோம். ஸோ காரை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது ஆட்டோமேட்டிக் இருந்ததுனால ஜஸ்ட் நம்ம பிரேக் மேலே கால் வச்சு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆயிருது. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு நார்மலான ஒரு ஸ்டியரிங் வீல் தான் கொடுக்குறாங்க. இந்த எஸ்எக்ஸ் வேரியண்ட்ல பார்த்தோம்னா நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருது. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணதுக்கான பட்டனுமே நமக்கு இந்த இடத்துல வந்துருது. ஸோ இது மூலியமாக நம்ம டாகல் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் நமக்கு மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கமாண்ட்ஸும் இந்த காரை நமக்கு வந்துடும். ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த காரை நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தோன்னா நமக்கு சென்டரில் ஒரு எம்ஐடி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம டாகல் பண்ணிட்டு டிரைவர் அசிஸ்டன்ஸ், கிளஸ்டர், லைட், டோர் அண்ட் கன்வீனியன்ஸ், யூனிட், ரீசெட் அந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் இந்த கார் நமக்கு வந்துருது. இது தவிர ட்ரிப் இன்ஃபோ எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி அதெல்லாம் வந்துடும். ஸோ அதில் வேணால் நம்ம கிளஸ்டருக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ அது நமக்கு கிளஸ்டர் தீமுமே வந்துடும். ஒரு 3 தீம் கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி கலருமே சேஞ்ச் ஆகும். ஸோ ரெட் அண்ட் ஒரு க்ரீன் மாதிரி ஒரு ஃபினிஷில் இருக்குது. ஸோ நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஐசி ரோடு வார்னிங் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. டாகல் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நமக்கு இந்த இடத்துல கியர் பொசிஷன் இண்டிகேட்டருமே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் டாகோமீட்டர் வந்துருது. லெஃப்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துறாங்க. ஃபியூல் மீட்டர் நமக்கு லெஃப்ட் சைடில் கீழே வந்துருது. டெம்பரேச்சர் மீட்டருமே இந்த இடத்துல கொடுத்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 18 டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இதுலேயுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே ஒயர் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது தவிர நமக்கு மெனுவில் போயிட்டா இதில் நமக்கு டிஆர்விஎம் கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே நம்ம டிரைவ் அப்போ கூட ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு ஃபோன் ப்ரொஜெக்ஷன், வாய்ஸ் மெமோ, செட்டிங்ஸில் போயிட்டோம்னா ஒரு சில பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சவுண்டு, டிவைஸ் கனெக்ஷன், டிஸ்பிளே, பட்டன், ஜென்ரல் அந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. அண்ட் இது தவிர நமக்கு மேனுவலுமே கொடுத்துட்றாங்க. ஸோ நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ளூயிடாக தான் இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் இந்த காரில் நமக்கு வந்துடும். ஸோ அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இந்த எஸ்எக்ஸ் வேரியண்ட்டில் இல்லை. ஸோ ஒரு நார்மலான ஒரு கைட்லைன்ஸ் தான் இருக்குது. இந்த இடத்துல பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியோ, மீடியா அண்ட் ஒரு ஃபேவரட்கான பட்டனுமே வந்துடுது. வால்யூமுக்கு டெடிகேட்டடாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஆல்சோ சீக் ட்ராக் அண்ட் செட்டப்க்கான ஒரு பட்டன் வந்துடுது. அண்ட் டேஷ்போர்ட் பார்த்தோன்னா அப்பர் போர்ஷன் ஒரு பிளாக் கலரில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒயிட்டிஷ் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக அந்த ட்ரையாரோ பேட்டர்ன் தெரியும். அண்ட் ஆல்சோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குது. எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டில் நமக்கு கூலிங் ஃபங்க்ஷனுமே வந்துடும். அண்ட் ஒரு 5 ஸ்பீட் ஏன்டி கியர் பாக்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். ரிவர்ஸ் நியூட்ரல், டிரைவ் அண்ட் மேனுவல் மோட் கொடுத்துறாங்க. ட்ரிப்ட்ரானிக் ஃபங்க்ஷன் வந்துடுது. ஒரு USB-A, ஒரு USB-C அண்ட் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இந்த காரில் கொடுத்துறாங்க. 2 கப் ஹோல்டர் இந்த இடத்துல வந்துடுது. ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் கொடுத்துறாங்க. அண்ட் சீட்டுக்கு பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க.
அண்ட் ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் இந்த வேரியண்ட்ல அவங்க கொடுக்கல, நம்ம மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். கேபின் லேம்ப்ஸ் நமக்கு ஹாலஜனில் தான் வருது. இந்த இடத்துல ஒரு மைக்ரோஃபோனுமே கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் இந்த SX வேரியண்ட்ல வந்துருது. ஸோ ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகுது. அண்ட் இந்த கார் நமக்கு 6 ஏர்பேக்ஸ் வந்துடும். ABCBD எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இது எல்லாமே இந்த காரில் நமக்கு ஸ்டாண்டர்டாக வந்துருது. ஸோ நம்ம S ஆப்ஷனல் வேரியண்ட்டோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுலேயுமே டோர் ஹேண்டில் நமக்கு பாடி கலர்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 4 விண்டோஸ்க்கும் பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. ஓவர் நிமிஷம் நம்ம க்ளோஸ் அண்ட் ஓப்பன் மட்டும் இந்த வேரியண்ட்டில் பண்ணிக்க முடியாது. அண்ட் லாக்கிங் அன்லாக்கிங்லாம் பட்டன் கொடுத்துட்றாங்க, அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் இருக்குது, ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனுமே கொடுத்துட்றாங்க. இதில் நமக்கு சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. எஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்லேயே நமக்கு சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷனுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் ஸ்டியரிங்க்கு பார்த்தோம்னா நமக்கு இதில் ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுக்கல. ஸோ அது மட்டும் இதில் ஒரு மிஸ்ன்னு சொல்லலாம். மிச்சபடி எல்லாமே சேம் தான். நமக்கு ஒரு நார்மலான ஒரு கீ ஃபாப் தான் வருது. நமக்கு ரைட் சைடில் பார்த்தோம்னா அந்த MID கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த வேரியண்ட்டில் நமக்கு வராது. லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே பார்த்தோன்னா நமக்கு சேம் அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வருது. ஸோ அதில் வர இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுலேயும் கொடுத்துட்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது, பெருசாக எந்த சேஞ்சுமே கிடையாது. ரைட் சைடில் டாக்கோமீட்டர் வந்துருது, லெஃப்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துறாங்க, ஃபியூல் மீட்டர், டெம்பரேச்சர் மீட்டர் எல்லாமே அதே பிளேஸ்மெண்ட் தான். பெருசாக இதில் எங்கேயும் சேஞ்ச் இல்லை. இந்த டச் ஸ்க்ரீன் பார்த்தோம்னாலும் அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு 8 inch டச் ஸ்க்ரீன், 14 சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ எல்லாமே நம்ம ஒயர் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் இருந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்படியே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. ஒரு மேஜரான சேஞ்ச் எங்கன்னு பார்த்தோன்னா இதில் நமக்கு மேனுவல் ஏசி வந்துருது, அதில் நமக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி கொடுத்துட்றாங்க. நீங்கள் பார்த்தோன்னா மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இதுலேயே நமக்கு USB-C, USB-A அண்ட் ஒரு 12 volt சார்ஜ் சாக்கெட்டுமே கொடுத்துறாங்க. ஒரு 5 speed மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். ஸ்டோரி பேஸ் எல்லாமே சேம் தான், அதே தான். நமக்கு இதுலேயுமே 6 ஏர்பேக்ஸ் வந்துருது. ஆனால் சன்ரூஃப் இந்த வேரியண்ட்டில் நமக்கு வராது. ஆனால் ஒரு மைக்ரோஃபோனுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. நம்ம IRVM இந்த மாதிரி மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தோன்னா நமக்கு க்ளோ பாக்ஸுமே டீசெண்டான ஒரு சைஸில் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே நமக்கு அந்த ஒயிட் ட்ரீட்மெண்ட்லாம் வந்துருது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ 2 காருக்குமே நமக்கு 3 years or 1 lakh kilometers வாரண்டி வந்துடும். அண்ட் பேசிக் வேரியண்ட் வந்து நமக்கு 2 காருக்குமே 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ இதுதான் கைஸ் இந்த 2 Hyundai Xterஸோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டர்ஸ் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.